வணக்கம் நண்பர்களே, இது ஜோவின் குரலொலி. உங்கள் ஜோ. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வடநாட்டு இளைஞர்களுடைய ஆதிக்கம் அதிகரிச்சுட்டே வருதுன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு 300 ரூபா 400 ரூபா கிடைச்சா போதும். அந்த வேலையை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனி டைம் எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை கடுமையாக செய்யக்கூடிய ஒரு உழைப்பாளிகள். அது நம்ம கண்டிப்பாக அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்க, நம்ம வடநாட்டு இளைஞர்கள் அப்படி இருக்காங்க. நம்ம ஊர் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? வாங்களே பார்ப்போம் வீடியோவோ. அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம ஊர் இளைஞரை பற்றி பேசலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் தான் இது. பகலில் 2 இளைஞர்கள் நல்லா சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ஏற்ற மாதிரி ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சாப்பாடு கேட்டு வம்பு பண்ணியிருக்காங்க. அங்கேருந்த ஹோட்டல் ஊழியர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சண்டை கட்டிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணி தரமாட்டின்னு சொல்லி ஊழியர்களும் சொல்லவும் இவங்க அதிகமாக அட்ராசிட்டி பண்ணி பெரிய கலவரத்தை உண்டாக்குற மாதிரி ஹோட்டல் அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் பயங்கரமாக சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நிர்வாகிகள் போலீஸுக்கு தகவல் சொல்ல போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே அங்கேருந்த ஒரு ஆய்வாளர் இவங்க 2 பேர்த்தையும் கண்டிச்சிருக்காரு. அவர் கண்டித்த உடனே அந்த ஆய்வாளர்கிட்டே இந்த இளைஞர்கள் ரொம்ப வம்பு பண்ணுறாங்க, தகாத வார்த்தைகளாக பேசுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி இவங்க போராட்டமாக மாற்றிட்டாங்க. 2 பேர், அந்த இளைஞர் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஏது சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணுங்கிற மாதிரி பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிக்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அந்த பொதுமக்கள் வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சதை தவிர அவங்க ஒன்றுமே செய்ய முடியல. போலீஸ்காரங்களும் எவ்வளவோ அவங்க 2 பேர்த்தையுமே தள்ளுமுள்ளு பண்ணி எப்படியாவது அகற்றி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியல. அவங்க போலீஸ்காரங்களே ரொம்ப மிரட்டி ரொம்ப வீரமாக என்னத்தை சொல்கிறது அப்படி பேசி அவங்க ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள். இதுதாங்க வடநாட்டு இளைஞர்களுக்கும் நம்ம ஊர் இளைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன காலப்போக்கில் நம்ம ஊர் இளைஞர்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா வடநாட்டு இளைஞர்களுடைய ஆதிக்கம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஊரில் இருக்காங்களா இல்லை அவங்க ஊருக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிற காலம் கூடி சீக்கிரத்தில் வரப்போது. நம்ம ஊர் இளைஞர்கள் தயவு செய்து குடி பழக்கத்தை நிறுத்தி நல்ல நிலைமைக்கு வாங்க. நமக்கு கண்டிப்பாக எதிர்காலம்லாம் இருக்குது. இந்த மாதிரி எதிர்காலத்தை குடிச்சிட்டு வீணடிக்காதீங்க அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.